என்னாச்சு ப்ரோ? நான் அப்படி என்ன கேட்டேன்? அட ஏன் பேக் எதுக்கு எடுக்கிற? டி அக்ஷய், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், லெகசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. டேய் கலரை விடுறா. ஹலோ டேய், எல்லாரும் சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம். டேய் வாங்கடா, ஓடுங்க. டேய் டேய் எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? ஓடு. ஓகே 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 ஓகே, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க பிளான் போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு செகண்ட், இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டேன்னு எங்க அம்மா புது சட்டை வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க அடிச்சுக்கலாம். ஏய், திமிரு இருக்கணும். ஏய், இந்த லூசுங்களை பாருங்களேன், அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. நல்லா போடுறா. சும்மா விடக்கூடாதுடா. ஓடுடா அவன. அண்ணா கொஞ்சம் ட்ரோனை க்ளோஸ் எடுத்துட்டு போங்க. விடாத. இன்னும் அவன அடிச்சு அசிங்கப்படுத்துடா. அட அண்ணா, இவன் என் ஃப்ரெண்ட் அக்ஷய்னா. என்ன மெடிக்கல் ஸ்டூடெண்டா? இல்லண்ணா, இன்ஜினியரிங் தான், நம்ம காலேஜ் தான். டேய் விஸ்வா! ஏய் வடவா ஓடடா. ஏய் ஏய், ஏய் ஓடுடா, ஓடுடா. விடாதீங்கடா. ஓடுறா, ஓடுறா. ஓடுடா. விடாதீங்கடா. பை ஓடுடா. ஏய், ஓடுடா. OneTamilMV.team. அட்டாக்! ஏய்! ஓடாதீங்கடா. ஓடுடா. நில்லுங்கடா. ஏய், விடாதீங்க. ஏம்மா, ஒருத்தனை விடாதீங்கடா. ஏய், வரணும்டா. சீக்கிரம் போங்க. ஏய், இல்லடா. ஏய். விடாதீங்கடா. ஏய், ஏய் ஓடுடா. ஏய், ஏய். அடா, போடுறா, நல்லா போடுறா. அப்படியா? அடா, அடா. ஏய், போடு. ஏய் ஏய், உன்னை. போடுறா. போடுறா, விடாதீங்க. ஏய், நில்லுங்கடா. ஓடுங்கடா, ஓடுங்கடா. போடு, போடு. ஓடுறானுங்க. ஏய், எங்கடா ஓடுங்க? ஏய் ஸ்டாப் இட் டீச்சர்ஸ் பண்ண வேண்டியது ஸ்டாப் இட் நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல சொன்னா கேட்க மாட்டீங்க நிறுத்துங்க இப்ப நிறுத்துறீங்களா இல்லையா இப்ப நிறுத்தலனா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் நிறுத்துங்க
கல்லூரியில் கலவரம், அத்துமீறும் இளைஞர்கள். இன்று கேளம்பாக்கத்தில் உள்ள லட்சுமி! மெடிக்கல் காலேஜ் லட்சுமி! LLT பொறியியல் என்னங்க? கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் இருதரப்பு என்னப்பா இதெல்லாம்? என்னடா இதெல்லாம் பஸ் மேல ஏறி நின்று இருக்க? அதுவும் காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. நீங்க தானே பாப்ஸ் நியூஸ்ல வரணும்னு சொன்னீங்க. ஆமா. வந்துட்டேன். என்ன ஒரு டாப் பொசிஷன்ல பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமா. எல்லாரை விட நான் தான் டாப் அட பாவி, நான் இதையா சொன்னேன்? எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா. இந்த பாப்புலாரிட்டினால எனக்கு இன்ஸ்டால 500 ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க. பாருங்க பாருங்க, ஊரெல்லாம் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பாப்ஸ் பாப்ஸ் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஒரே நாள்ல செஞ்சு காட்டிட்டேனா இல்லையா? யூ ஹேவ் டு ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மீ பாப்ஸ். இவனுக்கு எல்லாமே இவன் அம்மா, நீ தாத்தா கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? காலேஜுக்கு போய் படின்னு சொன்னா ரவிடித்தனம் பண்ணிட்டடா வந்திருக்க. எல்லாருக்கும் அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா? உங்க யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வயலன்ஸ் என்ன பேஷன், கிரேஸ். இந்த ஏஜ்ல பலான்னு நினைப்பீங்க, இல்ல அது வீக்னஸ். அண்ட் எஸ்பெஷலி யூ விக்ரம், யூ சச் a brilliant ஸ்டூடெண்ட். இது உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொரு வாட்டி இது ரிப்பீட் ஆனா I am going to take a severe action against you guys. காலேஜ் இஸ் a wonderful place. இங்கதான் நீங்க என்னவா ஆக போறீங்கன்றது டிசைட் ஆகும். காலேஜ் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், மியூசிக், கிரியேட்டிவிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், படிப்போட சேர்த்து வாழ்க்கைனா என்னங்கறது கத்து கொடுக்கும். இந்த சண்டை எல்லாம் விட்டுட்டு பிரச்சனை பண்ணாம நல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருங்க. அண்ட் ஸ்டாப் பிஹேவிங் லைக் ரவுடி பாய்ஸ். நல்லா தான் சொல்ற. யாரா அது? ரவுடி பாய். Okay students, let's do a quick quiz on skull and bones. Identify this bone structure. It's mandible, sir. Very good. What are the inner parts of the mandible? Mandibular ramus and the flosser. Good. What are the unpayable bones in the skull? Frontal bone and occipital bone. Good. And what is the dangerous area in the skull? Loose areolar tissue. நீங்க எல்லாம் கிளாஸ்ல தான் இருக்கீங்களா? இருந்தன பிரயோஜனம், அவங்கள மாதிரி ஆன்சர் பண்ணணும்ல. Now you two only pride of this college. ஆல்தனத்துல ஃபர்ஸ்ட் இருப்பீங்க. என்ன பண்ணலாம்? ஹலோ மை டியர் ஜூனியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் இங்க வாங்க. இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஒவ்வொரு வருஷம் போல இந்த வருஷமும் நாங்க பிரைவேட்டா டேட் நைட் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றோம் ஸ்கை ரோல் ரெசார்ட்ல ஆகஸ்ட் 7th. ஸ்கை ரெசார்ட். இந்த ஈவென்ட் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மெமரபிள் ஈவென்ட். இந்த ஒரு ராத்திரில உங்க எல்லாருக்கும் மெச்சூரிட்டி வந்துரும். மெச்சூரிட்டி என்னண்ணே? உன் பேர் என்னடா? பூஷன். மாஸ்டர் பூஷன். காய் இதுல பழமா கலந்துக்கிறதுக்கு அதான் மேட்டர். 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ். 2000. செகண்ட், கம்பல்சரி எல்லாருக்கும் Dress code இருக்கும். தேர்ட் மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், எல்லாரும் அவங்களோட பார்ட்னரோட தான் வரணும். பையனோட பொண்ணோட கம்பல்சரி. பார்ட்னர் இல்லனா ஸ்ட்ரிக்ட்லி நோ என்ட்ரி. நீங்க ஃபீஸ் கட்டி இருந்தாலும் சரி, சீக்கிரமா செட் பண்ணிக்கோங்க. பார்ட்டில சந்திக்கலாம், மரணமா கொண்டாடலாம். என்ன ஓகேவா? சூப்பர். என்ஜாய் பண்ணலாம்டா. வாடா. அண்ணா 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 சொல்றா தம்பி. அண்ணா, நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் பொண்ண டேட் நைட் கூட்டிட்டு வரலாமா? உண்மையாவே கூட்டிட்டு வருவியா? உண்மையாவே நான் கூட்டிட்டு வரேனே. இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே யாரும் கூட்டிட்டு வரல மெடிக்கல் காலேஜ் பொண்ணு. எஸ், கூட்டிட்டு வந்துட்டேன் வை, உனக்கு என்ட்ரி ஃபீஸே நான் கட்டுறேன். அண்ணா இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் இருந்தா நான் கண்டிப்பா பின்னி எடுத்துருவேண்ணா. சரி போ, ஜாக்கிரதை. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. பாய்ண்ணா. எஸ் எஸ் எஸ். டேய் மாமா, அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் காவியாவை டேட் நைட் கூட்டிட்டு வரணும்டா. அது ரொம்ப கஷ்டம் மச்சான். நீ ஒரு வாட்டி அந்த காலேஜ்ல கால் எடுத்து வச்சதுக்கே எங்களுக்கு உயிர் போகிற நிலைமை வந்துருச்சு. ஆனா இந்த வாட்டி மட்டும் நம்ம போகணும், நம்மள கொன்னுட்டு நம்ம பாடியை பிராக்டிகல் யூஸ் பண்ணிப்பாங்க. என்னடா நீ எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்க? ஆனா அவ என்னடா நல்லா இருக்கா, சுருட்ட முடி, கோண மூக்கு. மாமா என் கண்ணால பாரு மாமா எவ்வளவு அழகா இருக்கான்னு. ஆனாலும் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான்டா நியூ ட்ரெண்ட். டேய், அவ தெலுங்கு பொண்ணாண்டா. அதுக்கு பி பிராக்டிகல் மச்சான். அவ மினிமம் உன்னோட 1 இல்லனா 2 வயசு பெரிய பொண்ணு மச்சான். OMG, அதுக்கு என்னடா சட்டத்துல ஏதாவது எழுதிருக்கா என்ன பெரிய பொண்ணுங்களை காதலிக்க கூடாதுன்னு? சரி, இது எல்லாத்தையும் விட்டு தொலை. எல்லாத்த விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவ இருக்கிறது மெடிக்கல் காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டல்ல. அவளை ஈஸியால பாத்துற முடியுமா? மாமா, she set my soul on fire டா. அவளுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தோணுது. எப்ப சாமி, நீ என்ன வேணா பண்ணு, எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுத்துக்கோ. ஆனா எங்களை மட்டும் மாட்டி விட்டுறாதடா.
ஹலோ. டேய் நீ அர்ஜென்டா கேபிஆர் பார்க்கு வாடா. காலையிலேயே யோகா ஜாகிங்லாம் பண்ற பேட் ஹாபிட்ஸ் எனக்கு இல்ல பேபி. இங்க பிஎம்சி மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திட்டு இருக்காங்கடா. அப்படியா? அங்க காவியா இருக்காளா? டேய் தம்பி லைன்ல வாங்க. எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணு சரியா? ஹாய். Hey. Huh? நமஸ்காரம். Hi. A beautiful rose to a beautiful girl. Okay. Sit. நான் கலு. Hmm? நான் உதயம். நான் மனசு. எல்லாம் சேர்ந்து என் இதயம் ரொம்ப வேகமா துடிக்குது. ஐயோ அப்படி சிரிக்காதீங்க. என் ஹார்ட் ரொம்ப வேகமா துடிக்குது. கேளுங்களேன். கேளுங்க. காதுல வைங்க. நீ அவ்வளோலாம் டென்ஷன் ஆகாத. இந்த நீடில் குத்துனதால உன் பிரெயின் எபினெஃப்ரின் ஹார்மோனை பிளட்ல ரிலீஸ் பண்ணிருக்க. அதனால தான் உன் ஹார்ட் ஃபாஸ்டா அடிச்சுக்குது. அவ்வளவுதானா? அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையா? ஹார்ட் இஸ் ஜஸ்ட் அ மசில். இருந்தாலும் உனக்கு அட்ரினலின் ரஷ் அதிகம் தானே? ஏன் இப்படி சொல்ற நீ? அன்னைக்கு அவ்வளோ பெரிய சண்டை போட்டியே, பஸ் மேல ஏறி அப்படி பிளாக சுத்துன. நீ அந்த வீடியோ பாத்தியா? ஃபுல் வைரல் ஆச்சுல்ல. அன்னைக்கு சண்டை வந்ததே உனக்கு லெட்டர் கொடுத்ததுனால தான் தெரியுமா? அப்படியா? ஆமா. ரிலாக்ஸ் ஆகு. நீங்க வாங்க. இல்ல நான் வரமாட்டேன். எதுக்கு? எனக்கு நீடில்ஸ்னா பயம். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது வாங்க. இல்ல வரமாட்டேன். அட பிளட் டொனேட் பண்றது ஹெல்த்துக்கு நல்லதுதான். ஒண்ணு இல்ல கொஞ்சம் காமா இருங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மம்மி. சரி 1 2 3 கவுண்ட் பண்றேன். நீடில் வலிக்காது. ரெடி 1 2. எங்க காலேஜ் டீம்ல ஒரு டேட் நைட் ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுக்கு நீ எனக்கு டேட்டா வரியா? உன் பேரு? அக்ஷய். அக்ஷய், you're good to go. మంచిదే. మంచిది. వెల్కమ్ వెల్కమ్ వెల్కమ్. Hey, come on. Pass it. Take it. Hey, I'm open. Pass. Come on. Hey, Vikram. Hey, hey, pass. Hey. ஏய் பால வாங்கடா. Kavya? That's cheating. Kavya, your dad is calling. இங்க பாஸ் பண்ணு. Thank you. It's okay. அட என்ன ஷேப்டா. இன்னொரு வாட்டி நீ காவியா இருக்கிற பக்கம் பார்த்தாலும் அவகிட்ட பேசினாலும் அவளை பத்தி தப்பா பேசினாலும் கொன்னுடுவேன். అలాగా? నేను బాగున్నాను. నీ చదువు ఎలా ఉంది? బానే ఉంది నాన్న. అమ్మమ్మ ఎలా ఉన్నారు? షీఈ్ ఆల్సో గుడ్. ఇంకేంటి? ఐ ఆల్రెడీ పెయిడ్ యువర్ కాలేజ్ ఫీజ్. ఒకసారి చెక్ చేసుకోమ్మా. అలాగా? நமஸ்காரம். நானா నేను తర్వాత పిలుస్తాను. ఓకే. டேய் உங்க பிடெக் ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு ட்ரோன் அனுப்புறது ஹேக் பண்றது அதானா? ஏன்னா உன் ஃபோன் நம்பரும் இல்ல. அதான். சரி என்ன இப்போ? நான் முன்னாடி உன்கிட்ட கேட்டேன்ல 7th ஆகஸ்ட் டேட் நைட் வரல. இப்படி திருட மாதிரி ட்ரோன்லயும் போன்ல கேக்குறதெல்லாம் வேண்டாம். கட்ஸ் இருந்தா என் காலேஜ்க்கு வந்து எல்லார் முன்னாடியும் கேளு. அப்ப பாக்கலாம். சரியா? ஹலோ காவ்யா. ஹலோ. ஊனம
ஊனமுற்றவர்களுக்காக இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் ஒரு அப்பா சாதனத்தை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படி தான் இன்னும் கொஞ்சம் இருக்கணும். வச்சுக்கங்க. போதும் போதும் நியூஸ்ல வந்தா இப்படி வரணும். அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பாங்க. நமக்கெல்லாம் அது பாப்ஸ் அவுட் பண்ணுங்க. அவுட்னா அனைத்து தரப்பு மக்களும் ஏய் சிச்சி தோ இந்த மாதிரி பண்ணுங்க பாப்ஸ், கம் ஆன். வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இயந்திரத்தை கண்டுபிடித்த டேய் இன்ஜினியரிங் கல்லூரி அங்க மாணவர்கள் பாடுற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி எல்லாம் சாதிச்சிட்டு இருக்காங்கன்னு நீ இருக்கியே. என்னடா இது ஒரு கேவலமான போஸ் குருவி பாப்ஸ் முடி விடுங்க. நேத்து தான் ஹேர் ஸ்பா பண்ண, அப்புறம் எல்லாம் வேஸ்டா போயிடும் பாப்ஸ். ஹேர் ஸ்பாவா? ஆமா உனக்கு எதுக்குடா இந்த கண்ட்ராவி எல்லாம்? பாப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது பாப்ஸ். நான் இந்த மாதிரி ஹேர் பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ணாதான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்க பாப்ஸ். ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்களா? ஒழுங்கா சாப்பிட்ட தட்டை எடுக்க தெரியாது, ரூம கொஞ்சமாவது சுத்தமா வச்சுக்க தெரியாது. இந்த பொழப்புக்கு உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம், அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ். இதனால என்னடா சாதிக்க போற? திங்க் பிக் பாப்ஸ், திங்க் பிக். நாளைக்கு காலையிலே கிரேசியான விஷயங்கள் பண்ணி இன்ஸ்டால அதிக ஃபாலோவர்ஸ் வாங்கி ஸ்டார் ஆக போறேன். அப்ப மக்கள்லாம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து அக்ஷய் அக்ஷய் அப்படின்னு கத்துவாங்க. என்ன பாக்குறதுக்கு, என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு, என்னோட பேரை கையில டாட்டூ போட்டுக்கிறதுக்கு மக்கள் அப்படியே அடிச்சுக்கிட்டு வருவாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்து நீங்க பெருமைப்பட்டு உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்து ஜஸ்ட் இமேஜின் பாப்ஸ், ஜஸ்ட் இமேஜின் பாப்ஸ். என்னாச்சு? நீ சொன்னதை தாண்டா இமேஜின் பண்ணி பாக்குறேன். அப்படியா? என்ன தெரிஞ்சது பாப்ஸ்? உன்னை இப்படியே விட்டன்னா இருக்கிறது எல்லாம் வித்துட்டு தெருவுல பிச்சை எடுக்கிற மாதிரி விஷுவல் வந்ததுடா. சி worst visualization பா உங்களுது. டீ எடுத்துக்கடா. தேங்க்ஸ் கிரானி. டீயா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னடா இது? நீயும் உன்னோட பழக்க வழக்கமும் நாளுக்கு நாள் உன்னோட போக்கு கொடூரமா போயிட்டு இருக்க. குப்பை தொட்டி மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் உன் வயித்துல கொட்டிட்டு டீ வேறையா? இவனுக்கு எல்லாமே இவன் தாத்தா ஜாடுதான். தாத்தா ஜாடியா? டே அக்ஷய், ஒரு ரூம்ல ஏதாவது பழைய பொருள் இருந்தா எடுத்துட்டு வந்து போடு. எதுக்குமா? நாளைக்கு காமதகனுண்டா, நெருப்புல போடுறதுக்கு. அம்மா அப்போ நாளானிக்கு ஹோலி பண்டிகை தானே? ஆமாடா. எஸ் 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 விக்டரி. தேங்க்ஸ் டாடி. அம்மா அம்மா அம்மா. செவரா அடிச்சோட மெடிக்கல் காலேஜ் செவரா அடிச்சோட ஓட்டையே போட்டு தள்ளு உள்ள நுழையிறதுக்கு. எஸ் விக்ரம். டேய் மாமா, அந்த விக்ரம தனியா கூட்டிட்டு போடா. நான் காவிய கூட பேசணும். மச்சான் அது ரொம்ப கஷ்டமான வேலைடா. மாமா நீ நம்ம காலேஜுக்கு புலிடா. மச்சான் நான் புலியா இருந்தோம், அவன் சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர். நான் கிடைச்சா என் கதை அவ்வளவுதான். டேய் மாமா ப்ளீஸ் டா ப்ளீஸ். கடவுளே காப்பாத்து. போடா. வா அட நீ வாடா பாப்பா, நீ வாமா. நல்லா இருக்குல்ல? One second. What happened? Case of concussion. These are the signs of the stroke. I think we should do CPR. I will do it. ஒன்னும் அது பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். 1, 2, 3, 4, 5, 6. நமஸ்காரம். ஹாப்பி ஹோலி. நீ எங்க இங்க? அதான் அன்னைக்கு என் கூட டேட்டுக்கு வரேன்னு சொன்னியே. அட நீ என்ன பைத்தியமா? என் கூட டேட்டுக்கு வரலாம்ல? நான் வர மாட்டேன். வரமாட்டியா? நீ தானே சொன்ன காலேஜுக்கு வந்து கேளு யோசிக்கிறேன்னு. நான் காலேஜ்க்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் தைரியமா கேட்க சொன்னேன். இப்படி மூஞ்சில கலர் பூசிட்டு இல்ல. டூச் இது ஒத்துக்க முடியாது. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இப்படி எல்லாம் கேட்டா சான்ஸே இல்ல. நெக்ஸ்ட் மவுத் டு மவுத் ஆட் ப்ளோ பண்ணுங்க and be gentle about that. ஹாய் ஹாப்பி ஹோலி. ப்ளீஸ் காவியா. Yeah, happy. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, நீ போ. ஹாப்பி ஹோலி. Hey. Happy holy man.
ஏ வாடா மச்சான் காலேஜுக்கு வந்த நேரம் தான். ஏ வாடா மச்சான் காலேஜுக்கு வந்த நேரம் தான். அந்த கலரை பார்த்தா தான் மனசே ஜிவு அடிக்குதுடா. ஏ கலரை பார்த்தா தான் மனசே ஜிவு அடிக்குதுடா. பாண்டி பஜார் போகையில அவளை பார்த்தேனே. பாண்டி பஜார் போகையில அவளை பார்த்தேனே. ஊத்து பார்த்தா தானே தெரியும் ஆண்டி தானது. ஊத்து பார்த்தா தானே தெரியும் ஆண்டி தானது. அண்ணா அந்த மெடிக்கல் காலேஜ் பொண்ண டேட் நைட் கூட்டிட்டு வரணும்னா. எப்படா இப்படி? என்னடா அவங்க காலேஜுக்கு போய் லேப்டாப் விற்கணுமா? இல்ல மாமா, லேப்டாப்லாம் விற்க வேணாம். அதுல இருக்க கண்டென்ட் மட்டும் பாரு. வா Wow! Big round of applause for the wonderful performance by SS Bands from Gandhi Medical College. Up next is a performance by band called Rowdy Boys. விக்ரம், performance start ஆயிடுச்சு. போலாமா? Yes, let's welcome them. ஓ இது அக்ஷய் தானே? சாட்டர்டே மிட் நைட் பார்ட்டிக்கு போலாமா பாயண்டி நீ தான் கண்ணம்மா. பார்ட்டியில செகண்டரி இல்ல என்ட்ரி தான் பாடுறவன. சாட்டர்டே டேட்டிங் பார்ட்டிக்கு பாயண்டி நீ தான் கண்ணம்மா. பேசுறானா? ஓகே மட்டும் சொன்னா போதும் எழுதிட்டாங்க. சொல்லாத பாப்போம். காலேஜில பசங்களுக்கெல்லாம் டானே நானே வந்துட்டானே அவனு. காவியா என்ன செய்ய? பூஷன் மிஸ்டர் பூஷன் ஆயிட்டான்டா. அண்ணா அண்ணா நாங்களும் வரோம்ண்ணா. சாரிடா தம்பி, ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். ரூல்ஸ். பேபி கூட ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்கான்டா. நான் அவர்கிட்ட கேட்டு வரேன். அந்தர் ஜானே தோ அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. couple allowed. जा जा. ஆமா ரொம்ப கஷ்டம்டா. வேற யாராச்சும் வர சொல்லலாமா? வேணாண்டா, வா வா போயிடலாம். பாக்குறதுக்கு செம்மையா இருக்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீ அவ்ளோ எக்ஸைட்லாம் ஆகாத. நீ அத்தனை தடவை அத்தனை ரிஸ்க் எடுத்து என் காலேஜ்க்கு வந்து கேட்டேன்னு தான் போட்டும் பாவோன்னு வந்தேன். வாவ் செம்மையா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குல்ல? யா, இதெல்லாம் விஸ்வானா தான் பண்ணாரு. ஓஹோ. ஆமா, நீ எனக்கு ஜூனியர் தானே? யா, நான் உன்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ சொல்லு. என்ன சொல்லணும்? Who are you? I'm Akshay, son of T. Ramesh Verma, engineering first year LIT. அது இல்ல. Who are you? I'm Akshay _ the rockstar. I have 3000 followers. உன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பத்தி இல்ல. நீ யாரு? மாமா. வா. ஏய். Hello my dear boys and beautiful girls. Welcome to date night party. And special shout out to Akshay. நம்ம date night historyலயே first time medical college பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கான். Cheers to this man. Let's get the party started and everyone on the dance floor. This is damn good. அந்த மகேஷ் பாறா மொத்தமா நம்ம மெடிக்கல் காலேஜ் டாக் பண்ணிருக்கான். டேய் விக்ரம், ஸ்ருதி அங்க இருக்காடா? What? Let's catch up at coffee at 5 PM. Yes.
கடவுளே. Hey, what's up? Sit. Yeah, thank you. உன்னால நான் மறக்க முடியலல்ல? நானும் நேத்துல இருந்து உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நம்ம 2 பேர் பிக்ஸ்க்கு 320 லைக்ஸ் வந்திருக்கு. கீழே எல்லாரும் யூ கைஸ் மேக் a cute couple னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. Hey, டென்ஷன் ஆகாத. Do you like me? ம். 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 ஓ மூஞ்சிக்கு ஸ்பெக்ஸ் தேவையாடா? எங்க காலேஜ் பொண்ணுங்க கிட்ட இருந்து தள்ளிடுறான்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம். தள்ளி இருக்கிறதுக்காக தான் காலேஜ்ல இல்லாம நாங்க இங்க மீட் பண்ண வந்திருக்கோம். ஏய் நீ இது எதுவும் கண்டுக்காத. இதெல்லாம் காமன் தான். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? I really like it. ஏய் ஆம்பளை இருந்தா எப்ப என் மேல கை வைடா. ஆவுன்னா உங்க பிஎம்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா எப்ப பார்த்தாலும் ஒருத்தனே ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறீங்க? உங்கள மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இப்படிதான்டா டார்கெட் பண்ணணும். மச்சான் நீங்க இந்த டார்கெட்ல பிஸியா இருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்க காலேஜ் பொண்ணுங்க எங்க பார்ட்டிக்கு வந்து எங்களோட டான்ஸ் ஆடுறாங்க. டேய் இவனுக்கு ரொம்ப ஓவரா பண்றானுங்கடா. இவனுக்கு லெசன் கத்து கொடுத்தே ஆகணும். எங்க காலேஜ்ல நாங்க லெக்சர் சொல்ற பாடத்தையே கேட்க மாட்டோம். நீங்க சொல்றத நாங்க கேப்போமா? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா இல்லையாடா? ஏன் உங்க காலேஜ்ல வேற பொண்ணே இல்லையாண்ணா? எதுக்குடா எங்க காலேஜ் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? எங்க காலேஜ்லயும் பொண்ணுங்க இருக்காங்கடா. உங்க காலேஜ்ல தான் ஆம்பளைங்களே இல்லன்னு வெளியே பேசிக்கிறாங்க. எங்க காலேஜ் பொண்ணுங்க கிட்ட வச்சுக்காதீங்க. எஸ்பெஷலி உனக்கு சொல்றேன். காவியா கிட்ட இருந்து நீ எவ்வளவு தூரமா இருக்கியோ அவ்வளவு நல்லது. ஐயோ அந்த பொண்ணு சிஸ்டர் போலடா. என்ன பண்ணுவ? அக்ஷய் அவன அடடா விடாத. காவியா கிட்ட வராத. காவியா ஏன் ஆளு அப்படின்னு அவ உன்கிட்ட சொன்னாளா? சொல்றா. இங்க உன்னோட பாடியில இருக்கிற எல்லா போன்ஸையும் உடைச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இப்ப மட்டும் என்னடா சிவா அடி வா அடிச்சுக்கலாம் வா. Stop it. வாடா. டேய் கூட்டமா நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குறேன்ல சொல்லுங்கடா. டேய் அது மேல ஏறி என்னடா பண்ற? சார் அது ஃபேன் அழுக்கா இருக்குன்னு கொஞ்சம் க்ளீன் பண்றேன் சார். என்ன? எதுவும் இல்ல சார். சின்ன கெட் டுகெதர். நாங்க கிளம்புறோம். முடிஞ்சுல கிளம்புங்க. ஓ ஜாக்கிரதை. அவன் யாரா காவியாவை பாக்குறதுக்கு? அவன் யாரா காவியாவை சந்திக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? ஆனாலும் காவியா அவன் கூட வெளியே போறா விக்ரம். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். டேய் அவ்வளவு பவர்ஃபுல் ஆளுங்களோட நமக்கு எதுக்குடா? இந்த மேட்டர் அப்படியே விட்டுடலாம்டா. ஏய் மூடா. என்னடா பேசிட்டு இருக்க? இவனை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? லயன் இவன் லயன். அவன் விக்ரமா இருந்தானா அவங்க அப்பனா இருந்தான்னு. அந்த பொண்ணு இவனுக்கு சொந்தம். ஒருவேளை காவியா பிடெக் சில்ட்ர பசங்களுக்கு விழுந்துட்டா நம்ம காலேஜ் மானம் போயிடும். ஏண்டா என்னடா பேசிட்டு இருக்க? நம்ம காலேஜ் ஹீரோடா இவன். புரியுதா உனக்கு? இவன் காவியாவை எந்த அளவுக்கு லவ் பண்ண நம்மளுக்கு தெரியாது. இவனை விட்டுட்டா காவியா அவனை தேடி போயிட போறா. என்னைக்கா இருந்தாலும் காவியா விக்ரமுக்கு தான். டேய் மாமா எனக்கு காவியா கூட பேசணும் போல இருக்குடா. நீ ஃபோன் பண்றா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஒரு பேக்க போடுறா. நீ டென்ஷன் ஆகாத மாமா, நான் இருக்கேன்ல. ஹாய். என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஐ மிஸ்ஸிங் யூ ரே. ப்ளீஸ் கிவ் ஃபோன் டு யுவர் ஃப்ரெண்ட் காவ்யா. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அக்கி அவரோட பேசணுமாப்பா. காவியா இங்க இல்ல, ஆந்திரா போயிருக்கான். வயசோ? எப்பவுமே என்ஜிஓ ரிமோட் ஏரியாஸ்க்கு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வருவா. வாவ், சோ ஸ்வீட் அவுட் ஆஃப் ஹர். கேன் யூ ப்ளீஸ் டெல் எங்க in ஆந்திரா? தெரியல, என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல. when her returns ரே? அதுவும் தெரியாது. லாஸ்ட் டைம் 15 days போயிருந்தா. ஓகே, bye ஸ்ருதி. Me coming you in your dreams. Good night to sweet. OneTamilMV.team. சொல்லு. ஸ்ருதி காவியா கிட்ட ஃபோன் கொடு. காவியா இங்க இல்ல. எப்பயும் போலவே பப்ளிக் சர்வீஸ்க்காக ஆந்திரா போயிருக்கா. அங்க இருந்து எப்ப ரிட்டர்ன் வருவான்னு கூட எனக்கு தெரியாது. டேய் இதெல்லாம் இல்லடா. நான் ஆந்திராவுக்கு போறேன், காவியாவை பாக்குறேன். நான் தான் சொன்னேன்ல இவன் லைனனு.
Hey Google, please give me a list of trains to Tamil Nadu to Andhra. டேய் லாஸ்ட் ட்ரெயின் 11:30 டா. 11:30. டேய் ட்ரெயினுக்கு இன்னும் 30 நிமிஷம் தான்டா இருக்கு. டவுன் எடுத்துக்கோ. டேய் அக்கி. பிக் பாஸ். டேய் இது மட்டும் வேணாம்டா, நான் வேற வாங்கிக்கிறேன்டா. டேய் இந்த பணத்தை வச்சுக்கோடா. இந்தடா 500. ஏய் என்ன பண்ற நீ? ஆனா ஒரு நிமிஷம் டேய் அண்ணா ஆந்திரா கோ டிக்கெட். ஏறு சீக்கிரம் ஏறு. டேய் மாமா நீ ஹாப்பியா போயிட்டு வா. டேய் காவியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன ஏரியாவை நான் காலையிலக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன். சிங்கிளா போற வர பண்ண பொண்ணு வாடா. டேய் அக்கி நீ ஆந்திரால இருந்து விஜயவாடாக்கு போ. விஜயவாடால இருந்து அம்பாபுரம்ன்ற ஊருக்கு உனக்கு டைரக்ட் பஸ் கிடைக்கும். நீ அதுல ஏறிடு. அங்க பக்கத்துல ஹில் ஸ்டேஷன்ல போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அங்க சுத்தி தேடி பாரு. தேங்க் யூ. అంబాపురం అక్కడ అక్కడ நமஸ்காரம். ஹலோ. நீ எப்படி இங்க? கூகுள் மேப்ல அழகான பொண்ணுங்க இருக்கிற இடத்த கேட்டா இங்க கூட்டிட்டு வந்துச்சு. வெரி ஃபனி. காவியா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? காவியா உன்னை டச் பண்ண உடனே எனக்கே புல்ல அரிச்சிருச்சு. தட்ஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஸ். இங்க ஹில் ஸ்டேஷன்ல சில்லுன்னு காத்து உன் மேல அப்படியே படுறதால உன் பிரெயின் ஸ்கின் மசில்ஸ்க்கு வார்னிங் சிக்னல்ஸ் அனுப்பியிருக்கு. அதை ரெசிஸ்ட் பண்றதால தான் உனக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல புல்லரிச்சிருக்கு. ஆமா நீ எப்போ இதே பேங்கிள் போட்டிருக்கே ஏன்? இது எங்க அம்மாவோடது. அவங்க ஞாபகார்த்தமா போட்டிருக்கேன். எனக்கு இது ரொம்ப ப்ரிஷியஸ். அப்படியா? நைஸ். ஆமா நான் உன்கிட்ட கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சதா இல்லையா? சொல்லு, ஞாபகம் இருக்கா? மர்ச்சு போயாவா? என்ன? அதான் who are you? காவியா எனக்கு என்ன பத்தி பெருசா தெரியாதானா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன? ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான், செல்ஸா? காவியா நீ ரொம்ப ஸ்ட்ராங், இண்டிபெண்டன்ட். அதுக்கு நீ சீரியஸும் கிடையாது, ஃபன் லவிங் கூட. உனக்கு பிடிச்சவங்களை டீஸ் பண்றது உனக்கு பிடிக்கும். நாட் பேட். காவியா உன்னோட பியூர் ஹார்ட். உனக்கு மத்தவங்கள பாத்துக்கிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீ எவ்வளவு தூரம் வேணாலும் போவ, என்ன வேணாலும் பண்ணுவ. அத பார்த்த உடனே தெரிஞ்சிடும்ல. யா, ஆனா நீ மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போதெல்லாம் உனக்கே தெரியாம உனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். அப்படி உனக்கு ஹாப்பினஸ் வரும்போதெல்லாம் உன்னோட கண்ணு ஃபாஸ்டா பிளிங்க் ஆகும் காவியா. அப்படியா? யா, உனக்கு தெரியல ஆனா இப்ப கூட உன் கண்ணு ஃபாஸ்டா பிளிங்க் ஆகுது பாத்தியா? இந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸ்ல சரியான மெடிக்கல் சர்வீசஸ் கிடைக்காம நிறைய பேர் சின்ன சின்ன வியாதிக்கே செத்துடுறாங்க. எனக்கு டாக்டர் ஆறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு சர்வீஸ் பண்றது அதை விட இம்பார்ட்டன்ட். வாவ். வாவ், இந்த வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? அந்த தண்ணியே பாரு காவியா, எவ்வளவு பியூரா இருக்குன்னு. யா. வா குதிக்கா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அட ஃபர்ஸ்ட் உனக்கு எதை சொன்னாலும் நோ சொல்றதான் பழக்கமா? ஏய், நீ என்ன சொன்னாலும் நான் குதிக்க மாட்டேன். காவியா கீழ இருக்க வாட்டர் பாரு எவ்வளவு பியூரா இருக்குன்னு. இத விட்டோம்னா நமக்கு வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடைக்காது. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். வா குதிக்கலாம். அக்ஷய். வா சூப். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மார்னிங் அவங்க கிளம்புறாங்க, ஈவினிங் எக்மோர்ல அவங்க ரீச் ஆகுறாங்களா. தேங்க்ஸ் அக்ஷய், திஸ் ட்ரிப் வாஸ் ஸ்பெஷல். ஓ ஷிட், என்னோட போனை சார்ஜர்ல போட்டு மறந்துட்டேன். நீ போயிட்டு இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய் 2 minutes.
ஹாய். ஹேய், நீ என்ன இங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். தி கிரேட் விக்ரம் என்ன பிக்கப் பண்ண வந்திருக்கானா என்னால எப்படி நம்ப முடியும்? நீ இல்லாம கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. நான் உன்னை மிஸ் பண்ண தெரியுமா? நான் தான் இப்ப வந்துட்டேன்ல, இனிமே அப்படி இருக்காது. சீக்கிரம் வா, நம்ம போய் சேர்றதுக்கே டைம் ஆயிடும். எனி ப்ராப்ளம்? நத்திங். போலாம். டேய் இங்கலாம் பாருங்கடா. டேய் அதுல பாருங்கடா. டேய் நீங்க வாங்கடா. டேய் அந்த பக்கம் போய் பாருடா. What places did you visit? I went to this place in Vijayawada. Oh really? Journey எல்லாம் எப்படி போச்சு? Good. And we were doing this camp on health and hygiene. அவ எஸ்கேப் ஆயிட்டான்டா. விக்ரம். டேய் அவ தப்பிச்சு போயிட்டான்டா. எங்க போயிட போறான்? கண்டிப்பா மாட்டுவான். யா போலாமா? டேய் மாமா, பொண்ணு விழுந்துட்டானே, நீ வெக்கப்படுறியா? வரே வா. வெக்கத்தை பாரு. வரே வா. சிரிப்ப பாருடா. ரே பாப்பா, அவன் ஸ்டைல பாரு. ஆமா. அந்த குலுங்கல் பாரு. ரே பாப்பா. வேற என்ன, பொண்ண டேட்டு கூட்டு போயிருக்க, பொண்ண தேடி ஆந்திராக்கு போன, அப்புறம் என்ன ப்ரொபோஸ் பண்ணணும். சூப்பர் மாமா நீயே. காவ்யா, உனக்கு போன் வருது. ஹலோ. ஹாய் காவ்யா, மீட் பண்ணலாமா? நான் இங்க டான்ஸ் பிராக்டிஸ்ல இருக்கேன். ஓ, எதுக்கு? எங்க காலேஜ்ல ஒரு ஃபெஸ்ட் இருக்கு, நான் அதுல பெர்ஃபார்ம் பண்றேன். கிரேசி. அப்ப கண்டிப்பா cheer up பண்ண நானும் வருவேன். சரி, எப்படி வருவேன் இந்த தடவை? Where there is a will there is a way மா. இல்லடா வால். இது வரைக்கும் எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்த, ஆனா இதுக்கு மேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அங்க வரது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பத்தி டென்ஷன் ஆகவே வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் டேக் கேர். ஓகே, பை. மாமா, காவியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனுவல் ஃபெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்றாங்களாம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே நான் காவியாக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். என்னாச்சு? நேத்து வரைக்கும் ஒழுங்கா தான் ஸ்ருதி கூட பெர்ஃபார்ம் பண்றாங்க. மச்சான், டேய் உனக்காக ஒரு ரிங் செஞ்சிருக்கோம்டா. வாவ், கிரேசியா இருக்குடா. இந்த ரிங் எடுத்துட்டு போய் காவியாக்கு ப்ரப்போஸ் பண்ணு, உடனே ஒத்துப்பா. வா சூப்பரா இருக்கு மாமா ரிங்க. இமேஜின் பண்ணி பாரு, ஆனுவல் ஃபெஸ்ட் நைட், காவியா பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் சென்டர் ஸ்டேஜ்ல ஸ்பெஷல் ஸ்பாட் லைட் எங்க மேல படும்போது நான் காவியா முன்னாடி நீல் டவுன் பண்ணி இந்த ரிங் அவளுக்கு போட்டா எப்படி இருக்கும்? This will be the best proposal ever டா. டேய் விக்ரம், அந்த பிடெக் பசங்க நம்ம காலேஜ் ஃபெஸ்ட கெடுக்கணும்னு பாக்குறாங்கடா. இவங்க ஃபெஸ்ட் நம்மள விட பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படியாவது நம்ம கெடுத்தாகணும். எப்படி அவங்க நம்ம காலேஜ்க்குள்ள வராங்க? லாஸ்ட் டைம் நம்ம காலேஜ் ஈவென்ட்ல போய் சொல்லி உள்ள நுழைஞ்சிருக்காங்க. டேய் விக்ரம், நம்ம காலேஜ் வாருக்கு பெரிய ஓட்ட போட்டானுங்கடா அந்த பசங்க. வெளியே போங்க. போடா, போங்கறேன்ல. டேய் அக்கி, மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட டைட் செக்யூரிட்டி இருக்குடா. ஏபிசிடி கூட கடச்சிட்டாங்க. ஃபேக் ஐடி சைடு உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சாவடிக்கிறாங்கடா. இப்ப சொல்லுங்க. செக்யூரிட்டி இங்க செம டைட்டா இருக்குடா. கிடைக்கிறவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்கடா. மாமா, காம்பவுண்ட் வால்ல இருந்து உள்ள போறது ரொம்ப கஷ்டம்டா. எப்படி மச்சான் உள்ள போவ? நான் ஏற்கனவே உள்ள வந்துட்டேன்டா. மாமா நீ உனக்கு எவ்வளவு வாட்டிடா சொல்றது இங்க காலேஜ்க்குள்ள வர வேண்டான்னு?
எங்க காலேஜ்குள்ள வந்தது மட்டும் இல்லாம ஏன் காவியா பின்னாடியே சுத்துவியா? எல்லாம் clear-ஆ சொன்னதுக்கு அப்புறமும் காவியாக்காக ஆந்திராக்கு போறியா? இப்ப ரிங் எடுத்துக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டேன். காவியா ஏன் ஆளுடா? புடிச்சுதா? காவியா ஏன் ஆளு? அவனை யார் இங்க கூட்டு வந்தது? என்னாச்சு? நாங்க தான் கூப்பிட்டு வந்தோம். அதுக்கு என்ன இப்போ? அவனுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க? அவன் பிடெக் காலேஜ்னு தெரியாது? நாம டாக்டர்ஸ், இது நம்ம டியூட்டி. நாம டாக்டர் சாகிறதுக்கு முன்னாடி அவன் நம்ம எனிமே. புரியுதா? முதல்ல அவனுக்கு இருந்து வெளியே துரத்துங்க. எதுக்கு துரத்தனா அவன? எல்லாரும் இப்படி ஏன் ஓவரா கத்திட்டு இருக்கீங்க? அக்ஷய் அடிச்சது நீங்க தானே? ஆமா நாங்க தான் அடிச்சோம். அதுக்கு என்ன? டேய் புத்தி இல்லையாடா உனக்கு? நீ எல்லாம் மனுஷனா? எப்படி அடிச்சிருக்கீங்க? காவியா, நாங்க அக்ஷயை ஏன் அடிச்சோம்னா நாங்க கிளியரா சொல்லிட்டோம் அந்த காலேஜ் பசங்க நம்ம காலேஜ்குள்ள வரக்கூடாதுன்னு. அதையும் மீறி அவன் வந்தான். நம்ம ஃபெஸ்ட் அவன் ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணா. அதுக்காக தான் அடிச்சோம். ஆக்சுவலா அக்ஷய் வந்தது நம்ம ஃபெஸ்ட் ஸ்பாயில் பண்றதுக்கு இல்ல, என் பெர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்காக. அதுவும் நான் வர சொன்னதால. என்னது? நீ வர சொன்னியா அவன? அப்போ நீ வர சொல்லிதான் வந்தானா? ஏய், அவன் எதுக்காக நீ வர சொன்னா? அவனை எதுக்காக நீ பாக்கணும்? அதை கேட்க நீ யாருடா? யார் கூட சுத்தணும், யார் கூட பழகணும், எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டுதான் பண்ணணுமா? ஏய், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நம்ம தீப்தி எப்படி ஹராஸ் பண்ணாங்க ஞாபகம் இல்ல உனக்கு? தீப்தியை ஹராஸ் பண்ணது அக்ஷய் இல்ல. அக்ஷய் இல்லனா அந்த காலேஜ் ஆளு தானே இவன். சாரி சொல்றதுக்கு பதிலா எங்களை பொண்ணு வேஷம் போட்டு ஆட விட்டானுங்க. உனக்கு நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் 2 பேர் பண்ண தப்புக்கு காலேஜை ப்ளேம் பண்ணா எப்படி? அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லாரும் அப்படிதான். அந்த காலேஜ் பசங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி சாகுற அளவுக்கு அடிப்பாங்களா? ஆமா அடிப்போம். இந்த காலேஜுக்குள்ள அங்க இருந்து எவன் வந்தாலும் இந்த மாதிரி தான் அடிப்போம். எஸ்பெஷலி இந்த அக்ஷய் மட்டும் நெக்ஸ்ட் டைம் கால் எடுத்து வச்சானா சாவடிச்சிருவோம். காவியா, அந்த காலேஜ் பசங்க நம்ம காலேஜ்குள்ள வந்தா அப்படிதான் அடிப்போம். எஸ்பெஷலி இவன் வந்தா இவனை கொன்னுடுவாங்க. சோ இவன் திரும்ப நம்ம காலேஜ்குள்ள வர மாட்டான்னு நீ கேரண்டி குடுக்குறியா? நீ கேரண்டி கொடுத்தா எங்களுக்கு ஓகே. டேய் மாமா, எதுக்குடா இவங்க கிட்ட தேவலாம் பேசிக்கிட்டு? இவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. வாடா. ஏய், இருக்குறல. விடுடா. விடுன்னு சொல்றேன். How dare you touch him? Idiot, போ அப்படி. இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சா அசிங்கமாயிடும். காவ்யா, அக்ஷய் முழிச்சிட்டான். அக்ஷய், is it hurting? எப்படி இருக்கு இப்போ? வலி குறைஞ்சிருக்கா? அக்ஷய், டேய் எதுக்குடா அடிச்ச? கொன்னுடுவியா அவன? கொன்னுடுவியா? அக்ஷய், இனிமே நீங்க வராத. நீ வந்த அவனுங்க உன்னை கொன்னுடுவாங்களா? ஆனா நீ ஒரு லூசு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். திரும்ப திரும்ப என்ன பார்க்க வந்துட்டே தான் இருப்ப. இடியட். ஆனா நீங்க வந்தாதானே உங்களுக்கு ப்ராப்ளம். சரி வராத. இனி எப்பவும் இங்க வராத. இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் சொல்யூஷன் நானே உனக்காக வரேன். இன்ஃபேக்ட் நானும் நீயும் ஒன்னா இருக்கலாம். நானே உன்னை பாத்துக்கிறேன். நான் உன்னை காப்பாத்துறேன். నీకు నేను నాకు నువ్వు సరేనా? லிவினா, அக்ஷய் எனக்காக தானே இத்தனை தடவை ரிஸ்க் எடுத்து வந்தான். இந்த சண்டைய தீக்கணும்னா நான் வெளியே இருக்கணும். அதுலயும் நாங்க ஒன்னா இருந்தா 2 பேருக்கும் கரியர்ல ஹாப்பியான growth இருக்கும். ஆக்சுவலா அவனுக்கு கரியர் இருக்கா? லைஃப்ல கோல்னு ஒன்னு இருக்கா? தெரிஞ்சுப்பா, அவனுக்குன்னு ஒரு டைம் வரும். அக்ஷய் ரொம்ப ஃபிக்கல் மைண்டட். எந்த விஷயத்துலயும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. காத்து எப்படி வீசுதோ அப்படி போவான். அப்படி இருக்க உனக்கு செட் ஆவானா? மேபி நான் பக்கத்துல இருந்தா அவன் லைஃப்க்கு ஒரு பேலன்ஸ் வருமோ என்னமோ. எல்லாம் கிளியர் ஆகலாம்.
ஆனா அவன் இம்மெச்சூர்டு காவியா, எந்த வேலையும் தெரியாது. உன்னை சரியா பாத்துக்குவானோ இல்லையோ? பாத்துக்கலனாலும் பரவாயில்ல, நானே பார்த்து நானே கஷ்டப்பட்டுக்கிறேன். அது இல்ல காவியா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. பிரியா, நாங்க ஒன்னா இருந்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோரோவர் அக்ஷய் கிட்ட ஆனஸ்டியா பார்க்க முடியுது. அதனாலதான் இப்படி ஒரு டெசிஷன். அது இல்ல காவியா, உன் ஸ்டடீஸ் எல்லாம். ஹே, நீ கொஞ்சம் இருடி. அவ ஏதோ ஹாப்பியா லிவிங்ல போலான்னு பார்த்தா நீங்களும் உங்க டவுட்ஸும். காவியா, நீ ஃபுல் கிளாரிட்டியோட இருக்க. கோ ஹெட். ஆல் தி பெஸ்ட். OneTamilMV.team. லிவினா என்னடா சொல்ல வர்ற? காலேஜுக்கு போய் படின்னு சொன்னா பண்ற காரியமாடா இது? லிவின்னா என்னடா? அது உனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ போறபடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரே தட்டுல சாப்பிட்டுக்கிட்டு ஒரே கட்டில படுத்துக்கிட்டு செய்யற கேடுகட்ட வேலை. இதத்தான் இப்ப எல்லாம் ஸ்டெயிலா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாமே இவன் தாத்தா ஜாடதான். நாங்க கூட 16 வருஷமா சேர்ந்துதான் இருந்தோம். வாயை வச்சுட்டு சும்மா இருமா. டேய் கண்ணா, என் செல்லம் இல்ல, அப்பா அம்மா இல்லாம நீ எப்படிடா இருப்ப? அம்மா, நான் நல்லா இருப்பேமா, நீ டென்ஷன் ஆகாதமா, நல்லா இருப்பேன். டேய், அது இல்லடா நான் சொல்றது. மாசம் மாசம் கொஞ்சம் பணம் அனுப்புங்க. நீ பண்ண போற கேடுகட்ட வேலைக்கு நான் பணம் அனுப்பணுமா? ஒத்த பைசா கூட தர மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. ஓகே பாஸ், சில். டேய் அக்ஷய், இல்லடா, உனக்கு தான் உன் வாழ்க்கை மேல கிளாரிட்டி கிடையாது. இது வரைக்கும் எதையும் ஒழுங்கா பண்ணதும் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த பொண்ணையாவது நல்லா வாழ விடுறா. தயவு செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத. நீங்க அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாதீங்க பாப்ஸ். நீங்க அம்மாவை பாத்துக்கிட்டதை விட நான் அன்பா பாத்துக்குவேன். அன்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பைக்ல சுத்துறதோ ரொமான்ஸ் பண்றதோ கிடையாது. அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டத்திலயும் கூட இருக்கணும். அதான்டா அன்பு. புரியுதா உனக்கு? வாவ், என்னமா பேசுறீங்க பாப்ஸ்? செம்ம டயலாக். பாய்மா, பாய் பாட்டி. டேய் டேய் நில்லுடா, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு போடா. டேய், இந்த ஜென்மத்துல நீ என் மூஞ்சிலேயே முழிக்காதடா. வேண்டாம்டா. இந்த வீட்டு வாசப்படி காவியா, கிஸ் மேல உன்னோட ஒபினியன் என்ன? Kiss. Kiss is the anatomical juxtaposition of two orbicular oris muscles in a state of contraction. ஓ போதும். இது என்ன எக்ஸ்டர்னல்ஸ்ல வைவாவா? காவியா, நீ எப்பயாச்சும் யாரையாச்சும் கிஸ் பண்ணிருக்கியா? இல்ல. இல்லையா? அப்படின்னா உனக்கு கூட ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? లేదు. காவியா, காவியா, நம்ம ரெண்டு பேரும் வேணா ஃபர்ஸ்ட் கிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா? நோ. ப்ளீஸ் காவியா. கண்ணா, நம்ம ரெண்டு பேரும் லிவின்ல இருக்கிறது ரொமான்ஸ் பண்ணவோ இல்ல வேற எதுக்காகவோ இல்ல. சண்டைலாம் இல்லாம நம்ம கரியர்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்காக. அர்த்தமாயிருந்தா? அப்படின்னா என்ன இப்போ? நம்ம எப்பவுமே கிஸ் பண்ணிக்க மாட்டோமா? கண்ணா, அதுக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட்டான மொமெண்ட் வரும். வரப்போ அது தானா நடக்க போகுது. புரியுதா? ஹாய் மாமா. பாய். பாய். See you. Take care. மச்சான், உன்னை பார்த்து இவங்களுக்கு எப்படி தெரியுமாடா எரியுது? அண்ணா, நம்ம பசங்க கிட்ட காசு வாங்காதீங்க. இவனுங்களாம் நம்ம மச்சானுங்க தான். நக்கலா வாய் ஓவரா நீளுது. அன்னைக்கு வாங்கினது பத்தல. நீங்க மறுபடியும் அடிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எங்க வீட்லயே ஒரு டாக்டர் இருக்காங்களே, எல்லாத்தையும் அவங்களே பாத்துப்பாங்க. நீ எந்த அளவுக்கு வேஸ்ட் தெரியாம உன் கூட வந்திருக்கா. உங்க லட்சணம் தெரிஞ்சதுனால தான்டா இவன் கூட வந்திருக்கா. பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இருக்கான்னு. உங்களால இந்த மாதிரி பேச மட்டும்தான் முடியும், சத்தம் மட்டும்தான் வருது. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. மச்சானுங்களோட வயித்தெரிச்சல பாரு. தீஞ்சு போன மூஞ்சி எங்களை பாரு. வெட்டி கோவத்தை பாரு. பல்பு வாங்கின இந்த மூஞ்ச பாரு. என்னடா அமைதியாயிட்டீங்க? நம்ம மான மரியாதை போயிடுச்சு. அந்த ஜால்ரா பசங்க ஓவரா பேசுறாங்க. இதனால நம்மள பார்த்து பயந்துட்டு இருக்கானுங்க. இத நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா எவனும் நம்மள மதிக்க கூட மாட்டானுங்க. டேய், காவியாவை எப்படியாச்சும் மறுபடியும் நம்ம ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்துடணும். திரும்பவும் நம்ம காலரை தூக்கி விட்டு அவங்க முன்னாடி நடக்கணும். வாடா விக்ரம், அவன ஒரு வழி பண்ணிடலாம். இன்னொரு வாட்டி காவியான்ற பேரை சொன்னாலே அவன் உச்சா போயிடணும். எழுது வாடா போலாம். அப்போ சரி சரி. ஆமா, நீ எதுக்காக பியர் அடிக்கிற? எதுக்குன்னா குடிச்சா ஹை ஆகும். ஹைனா? ஹை அப்படின்னா கிக். அப்படின்னா அது ஒரு தனி ஃபீல் காவியா. அந்த நேரத்துல ஹார்ட் ரொம்ப ஸ்பீடா துடிக்கும். ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் வரும். ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கும். ஹாப்பியா இருக்கும். சில் ஆல்சோ. அப்படியா?
அப்போ எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இல்லாம நேச்சுரலாவே ஹை ஆகலாம்ல? ராக்கி கம் ஆகலாம் மேபி. கம். இங்க உன்னை கிஸ் பண்ணா நேச்சுரலா ஹை ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ட்ரை பண்ணலாமா? ஹையடா, சோ ஸ்மார்ட் பொத்து. யா சீரியஸா காவியா, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நைட் டைம்ல முழு நிலாவுக்கு கீழே காலியான ரோட்ல அப்படியே ஜில்லுன்னு காத்து உடம்புல படும் போது அப்படியே அழகான ஒரு பொண்ணை கிஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இதை விட பெர்ஃபெக்ட் மூமெண்ட் இருக்குமா காவியா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிஸ் காவியா ப்ளீஸ். கண்ணா கண்ணா, மொமெண்ட்னா ஒருத்தருக்கு மட்டும் தோணுனா போதாது, 2 பேருக்கும் ஃபீல் ஆகணும். அப்பதான் அது பெர்ஃபெக்ட் மொமெண்டா இருக்க முடியும். ஐயோ எப்பவுமே இதே சொல்லிட்டு இருக்கே காவியா. ஏய் வேண்டாம் ப்ளீஸ் காவியா, கண்ணா வேண்டாம், ஒரு நான் இருவாட்டி அதை சொல்லிட்டே ப்ளீஸ் இருக்கேன்ல. காவியா, கம் ஆன். ஏய் வந்து வண்டியில ஏறு. நான் எதுக்காக வரணும்? எங்க எஸ்ஐ கூப்பிட்டாரு, ஸ்டேஷனுக்கு போனோம், வந்து வண்டியில ஏறு. எனக்கு வேற வேலை இருக்கு, இப்ப முடியாது. காவியா நீ வீட்டுக்கு போ. கண்ணா நான் கொஞ்ச நேரத்துல வரேன், நீ வீட்டுக்கு போ. காவியா நீ வீட்டுக்கு போ. சார் என்னாச்சு சார்? எதுக்கு கூட்டிட்டு போறீங்க சார்? கண்ணா என்ன விளையாட நம்ம கொடுத்த பணம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மாமா. போலீஸ்காரங்க அவன் தரும்படி அடிக்கிறாங்க. இனிமே அவன் காவியா பக்கமே வரமாட்டான்டா. தட்ஸ் கிரேட். அங்க இருந்து நல்லா கவனிச்சுக்க. டே ஸ்டேஷனுக்கு காவியா ஒரு அட்வொகேட்டை கூட்டு வந்திருக்காடா. அம்மா என்ன ஆச்சு? அக்ஷய் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? மேஜர் கூட ஆகாத அக்ஷய், இவங்க காலேஜ் பொண்ணு காவியாவோட இல்லீகலா சேர்ந்து வாழ்றாங்கன்னு இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணுக்கும் பையனுக்கும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனா போதும்னு வர்டிக்ட் இருக்கு. இவங்க 2 பேரும் மேஜர்ஸ். அக்ஷய் உடனே ரிலீஸ் பண்ணுங்க. ம். டேய் சார் கூப்பிடுறாரு வா. டேய் போடா போடா. This is a ridiculous and against the law. நீங்க இந்த மாதிரி எப்படி அடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் உங்க மேல ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். எங்க ஸ்டூடண்ட் நீங்க எப்படிங்க அடிப்பீங்க? சார் பப்ளிக் பிளேஸ்ல நியூசன்ஸ் பண்ணான்னு கூட்டம் வந்தேன் சார். நடு ரோட்ல ரொமான்ஸ் பண்றான்னு கிஸ் அடிச்சிட்டு இவங்க இருந்தாங்க. ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு டாக்டர், அவன் இன்ஜினியர். எவனோ பணம் கொடுத்தா கூட்டிட்டு வந்து அடிப்பீங்களா? அறிவியல உங்களுக்கு? ஏய் நாங்க கண்ணார பார்த்தோம். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? ரோட்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது. சார் நீங்க ஊர் சொல்லுங்க சார். இவனை உள்ள தூக்கி போட்டு நான் என்ன பண்றது? என்ன ஊ சொல்றது? எல்லா ஸ்டேஷனையும் கொளுத்திடுவோம். ஸ்டூடண்ட்ஸ் பவர்னா என்னன்னு காட்டவா? புரிஞ்சுதா உனக்கு? டே மாமா, காவியா அக்ஷய்க்கு கிஸ் கொடுத்துட்டாடா. N type and P type. These are N types. இந்த N type P type எல்லாம் வேணாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே டைப் B type. என்னடா அது? பிட் டைப். ஏய் கெட் அப் ஐசே. சார் எனக்கு தெரியாது சார், அவன் தான் சார் எனக்கு கொடுத்தான். இங்க வா சார் இந்த எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே போ. கெட் அப். ஐயோ ஏன்டா? பிட் எப்படி பிடிப்பீங்க? இந்த வாட்டி டெக்னாலஜி எப்படி பிடிப்பீங்க நான் பாக்குறேன். லவ் யூ ஆப்பிள். மேடம் சாரி மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், சிஸ்டருக்கு மேடம் நான் ஜாப் வாங்கிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணனும் மேடம், ப்ளீஸ் மேடம். I said out. ஏய் 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 மாமா, எனக்கு 3 சப்ஜெக்ட். ஃபிஃப்தா? அப்படியா? சூப்பர்.
இதுனடா உனக்கு 2 தான் போயிருக்கு. எஸ், அதனால தான்டா என்ன மாதிரி படிக்கணும். அட பாவி. என்னடா இது எனக்கு 4 போச்சு. அம்மா என் ட்ரைனிங் வேலை செஞ்சது. ஏ டிக் 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 டிக். ஏய் ஜாவா நீங்க என்ன பார்த்து காப்பி அடிச்சீங்கடா. நீங்க எப்படி பாஸ் ஆனீங்க, நான் எப்படி ஃபெயில் ஆனேன்? டேலண்ட் மச்சான். எப்பா அதுக்கு தான் நெக்ஸ்ட் டைம் என்ன பார்த்து காப்பி அடி. 40 ஒன்னும் ஆகாது பேபி. மாமா எல்லாரோட கம்மி சப்ஜெக்ட் வந்து தான் போச்சு. நம்ம ரூல் படி நீ தான் பார்ட்டி கொடுக்கணும். என்னடா என்ன ரூல் என்ன பார்ட்டி? டேய் டேய் ப்ளீஸ் டா. மாமா அக்கி இந்த வாட்டி பார்ட்டி நீ தரத்தாவல. காவியாத ஒரு சப்ஜெக்ட் போச்சுடா. காவியாத பார்ட்டி கொடுக்கணும். காவ்யா காவ்யா பார்ட்டி பார்ட்டி காவ்யா பார்ட்டி காவ்யா பார்ட்டி காவ்யா பார்ட்டி. Stop it! Just stop it! అందరూ ఆపుతారా? మీ అందరికి పిచ్చా ఏంటి? என்ன பேசுறீங்க? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு பார்ட்டி கேக்குதா? நீங்கலாம் ஸ்டூடண்ட்ஸா? உங்களுக்கு ஒண்ணு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா எனக்கு அப்படி இல்ல. எவ்ரி எக்ஸாம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. என் கரியர், என் கோல்ஸ், என் ட்ரீம்ஸ் எல்லாம் இது மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. எப்படியும் இதெல்லாம் உங்களுக்கு புரிய போறது இல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல. So put some sense into your dumb heads and behave maturely. மொதுலரா. என்னடா சந்திரமுக்கு எதை பிடிச்சிருக்கானே? பாட்டி தானடா கேட்டோம். ஓ மை கடவுளே. டேய் அக்கி காவியா பாட்டி கொடுக்க மாட்டா போல. அதனால நீ தானே கொடுக்கணும். வா போய் பியர் வாங்கிட்டு வரலாம். காவியா Shruti, read the case sheet. Ma'am, the complaints include abdominal pain, dark urine, fever, joint pains, yellowing of skin and jaundice. Kavya, மேம் what's the treatment? சிரோசிஸ்க்காக ரிபாவரின், ஆன்டி கேவியர் அண்ட் அப்புறம் லிவர் செல்ஸ் இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்காக இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா 2B கொடுத்தா சரியாயிடும். தட்ஸ் ராங் மேம். பாடியில் ஆல்ரெடி ஹையா இருக்கிற காப்பர் லெவல்ஸ் லிவர் இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த மெடிகேஷன் கொடுத்தா நாய்ஷியா, மசில் பெயின், மெமரி லாஸ்லாம் வந்து லிவரை இன்னும் கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிடும். 24 ஹவர்ஸ்ல பேஷண்ட் இறந்துருவாரு. Good job, Vikram. What's wrong with you, Kavya? You're such a bright student. நீ என்ன சொன்னேன்னு உனக்கே புரியுதா? மேம் ஐம் சாரி. இந்த மாதிரி சாரியை உன்கிட்ட நான் எதிர்பார்க்கல காவ்யா. At least now, come on track and focus on your studies. Okay? ஓகே மேம். Hi Kavya. Don't feel bad about today. And I'm really sorry. அக்ஷய் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. உனக்கு தெரியும்ல அந்த எல்ஐடி காலேஜ் பசங்க நம்ம தீப்தி எப்படி கலாய்ச்சாங்கன்னு. அதனால தீப்தி ரொம்ப சஃபர் ஆனா. சில வருஷங்களுக்கு முன்னாடி லாவண்யான ஒரு பொண்ணோட கரியரும் அவங்களால தான் ஸ்பாயில் ஆச்சு. அவங்க உன்னோட விஷயத்திலயும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைச்சு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண. We are extremely sorry for our behavior. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி நான் உன்கிட்ட பேச நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். நீ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு தெரிஞ்சது. இட் வாஸ் a big shock. Forensics தானே. உனக்கு ஓகேனா I'll help you out. இந்த ஈகோஸ் ஃபைட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருக்காவியா. நீ என்ன அக்ஷய்க்கு சாரி சொல்ல சொன்னாலும் ஐம் ரெடி. நாம முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நல்லா படிக்கலாம். ப்ளீஸ், ஐ ரியலி மிஸ் த குட் ஓல்ட் டேஸ். காவ்யா இங்க பாரு. காவ்யா காவ்யா இந்த அனிபீஸ பாரு. காவ்யா காவ்யா இந்த ஹனிபீஸ பத்தியா பல்புல பட்டு எப்படி சாகுதுன்னு. இதுங்க ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியல. இங்க பாரு காவ்யா. காவ்யா பாரு. என்னடா ஆச்சு? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்?
அவ ஒரு சப்ஜெக்ட் தானே ஃபெயில் ஆனா, அதுக்கு என்னமோ அவ்வளவு ஃபீல் பண்றா? ஒரு இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணா நம்மள மாதிரி டசன் கணக்குலனா எப்படி ஃபீல் ஆவா? அதானே 3 நாள் ஆச்சுடா, டிஃபன் இல்ல, பேசவும் இல்ல, கடைசியில கிஸ் கூட இல்ல. சோ சேட். டேய், எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா போகணும்னா ஒரே ஒரு சொல்யூஷன். என்னது? மை டியர் பாய்ஸ், இது நம்ம ஆம்பளைங்க லைஃப்லயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். சோ கான்சென்ட்ரேஷனோட கேளுங்க. OneTamilMV.team. பையன் தப்பு பண்ணிட்டு பொண்ணு கரெக்டா இருந்தா பையன் தான் சாரி சொல்லணும். அதே பையன் கரெக்டா இருந்து பொண்ணு தப்பா இருந்தா கிழிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம தான் சாரி சொல்லணும். அதே 2 பேரும் தப்பு பண்ணா ஆனாலும் பசங்க தான் சாரி சொல்லணும். அப்சல்யூட்லி ரைட் மை பாய். சோ எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு போய் சாரி சொல்லு. அப்ப அந்த பொண்ணு தானா உன்கிட்ட வந்து விழுந்துருவா. அவ்வளவுதானடா? அவ்வளவுதான்டா. நீ பிராக்டிஸ் பண்ணு, அதே பழகிறோம். மாமா நீயோ சிங்கிள், இவ்ளோ ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் எப்படிடா தர? டேய், கோச் எப்பவும் கேம் ஆட மாட்டான்டா, அவன் ஆட வைப்பான். ராக்கி, கோ கோ. காவியா பாரு, காவியா பாரு. காவியா, கண்ணா, அது வந்து நான் கண்ணா, ஐம் சாரி. நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிருக்கேன். அதனால தான் நான் அன்னைக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டேன். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நான் தான் கொஞ்சம் டீவியேட் ஆயிட்டேன். என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல்ல. எனக்கு தெரியும் கொஞ்ச நாளா நான் உன்னை சரியாவே பாத்துக்கிறதே இல்ல. ஐம் சோ சாரி கண்ணா. உன் ஃப்ரெண்ட்ஸு கூட என் சார்பா சாரி சொல்லிடுறியா? நான் ஷமிச்சு கண்ணா. அப்புறம் உங்க ரூல் படி நான் தானே பார்ட்டி கொடுக்கணும். பார்ட்டியை கொடுத்துடலாம். என்ஜாய் பண்றோம், டான்ஸ் பண்றோம், எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு. உனக்கு பிரான்ஸ் பிரியாணி பிடிக்கும்ல? சரி வா, பண்ணிடலாம். காவியா, ஒரு சின்ன வேலை இருக்கு. ரமேஷ் வர சொன்னா, நான் வந்துடுறேன். ஏய் ஜாக்கிரதை. சரி, சீக்கிரமா வந்துடு. மாமா இந்தா பிக்கடி. அவ என்னடா சாமி, நான் சாரி சொல்லலான்னு போனா அவளே எனக்கு சாரி சொல்லிட்டா. இன்னொரு அதிசயம் என்னன்னா, உங்களுக்கும் சேர்த்து சாரி சொல்ல சொன்னா. பார்ட்டியும் தரேன்னு சொன்னாடா. பார்ட்டியா? எப்போ, எங்க? அவ எவ்வளவு கிரேட்ரா. எனக்கு அடிப்பட்டப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. என் லைஃப் ரிஸ்க்ல இருக்குன்னு உடனே எல்லாரையும் எதிர்த்து என் கூட லிவிங்க்கு வந்துட்டா. கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல தைரியமா எல்லார் முன்னாடி கிஸ் பண்ணி எல்லார் வாயும் மூட வச்சுட்டா. ஆமாண்டா, ரொம்ப கிரேட். உனக்காக அவ 2 வலையில கூட அடக வச்சிருக்கா மச்சான். ஆனாலும் அவ ஃபெயில் ஆனது என்னால தானடா. நான் தான் காலேஜ் கட்டடிக்க வச்சேன், நான் தான் வெளியிலயும் கூட்டிட்டு போனேன். வீட்டுல கூட குக்கிங், வாஷிங், கிளீனிங் எல்லாம் அவ தான் செஞ்சிட்டு இருக்கா. கடைசியில என் இன்னர் வேர் வரைக்கும் அவ தான் துவைச்சிட்டு இருக்கா. எல்லாமே என்னாலதான். ஆனாலும் என்ன ஒரு வார்த்தை கூட திட்டாம அவளே மறுபடியும் சாரி சொல்லிருக்கா பாரு. அதனாலதான்டா அவ சூப்பர் உமன். ஆமாண்டா. ஆனாலும் நம்ம மூஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கிறது கிரேட்ரா. இப்ப வாச்சு திருந்தி நான் கஷ்டப்பட்டு நல்லபடியா அவளை பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இப்ப என்னடா, நீ பாத்திரம் கழுவ போறியா? ஆமாடா, கழுவுவேன், பாத்திரம் கழுவுவேன், வீடு துடைப்பேன், துணி துவைப்பேன். இனிமே எந்த வேலையா இருந்தாலும் ஃபட் 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 நானே முடிப்பேன். நீ என்னடா உன்ன லைன் சொன்ன எப்படி மாறிட்டு இருக்க? இதெல்லாம் பண்ணாதான்டா ரியல் லைன் ஆக முடியும். சூப்பரா சொடாக்கி. நல்லா தான் பேசுற. இதா இந்த குடி. மாமா, நான் சரக்கு நிப்பாட்டிட்டேன்டா. பிளாக்ல வாங்கிருக்கேன்டா, பிளாக்ல வாங்கிருக்கேன். நீயும் சரக்கு நிப்பாட்டிடுறா. ஒரே நாள்ல இவ்வளவு மாறிட்டியாடா? எங்க கிட்ட இருக்கிற பணமும் காலியாகுது. ஹவுஸ் ஓனர் வேற ரெண்ட் கேக்குறான். இனிமே பண கஷ்டத்தை கூட காவியா கொடுக்க மாட்டான்டா. நானே ஏதோ ஒரு வேலை செஞ்சு வீட்டை பாத்துக்க போறேன். என்னடா பண்ண போற? டே அக்கி, கால் சென்டர்ல வேணா வேலை பாக்குறியா? மாமா தள்ளுவண்டி கடை வைடா. நைட் டைம்ல கேப் ஓட்டுறியா? மாமா, நம்ம காலேஜ் முன்னாடி மைக்ரோ ஜெராக்ஸ் கடை வைக்க. டேய் நிப்பாட்டுங்கடா உங்க மொக்க ஐடியா. அதெல்லாம் எதுக்குடா தம்பி? நீ நல்லா கிட்டார் வாசிப்பல்ல? ஏனா அப்ப அதே ட்ரை பண்ணு. ஆமா மச்சான், அத நம்ம பப்ளிக் காலேஜ்ல கூட ப்ளே பண்ணலாம்டா. அப்ப பாஷ் பொண்ணுங்க, ட்ரிங்க்ஸ், காசு செம்மையா இருக்கும் மச்சான். ஆனா நம்மள யாரு சேர்த்துப்பாங்கன்னு? அட பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த மெலடிஸ் மனோரஞ்சனி உங்க முன்னாடி இருக்கும். ப்ளீஸ் ஃபாலோ us on Facebook and Instagram. MM Events. இயேசுவே உங்க குழந்தைகளை காப்பாற்றுங்கள். மேரி கிறிஸ்மஸ்.
இப்போ ஒரு அழகான பாட்டோட உங்களை சந்தோஷப்படுத்த பிரதர் சாம்வெல் பாட போறாரு. பிரதர் சாம்வெல், பிரதர் சாம்வெல் உங்களதான். என்னையா? பாடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நெஞ்சுக்குள் இயேசையா, கண்ணுக்குள் இயேசையா, பேச்செல்லாம் இயேசையா, மூச்செல்லாம் இயேசையா. இயேசையா 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 இயேசையா. செய்த என் பாவமும் ரத்தத்தில் கழுவினீரே. ஸ்தோத்திரம் செய்கிறோம், உன் பாதமே தேடினோம். எங்கெங்கும் நீரே இயேசையா, என்னுள்ளே நீரே இயேசையா. சிலுவையை சுமந்த இயேசையா, மனதிலே நீரே இயேசையா. எல்லாம் இயேசையா, எமக்கே எல்லாம் இயேசையா. அட, செமையா பாடின தம்பி. விஸ்வாவோட பேரை காப்பாத்திட்ட. தேங்க்ஸ் அண்ணா. குமாரி, இது உங்களுக்கு. இது அண்ணா Thank you. காசு. ஆட, நீ எங்க போற, உன் பாட்டு எங்க போகுது? போக போக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் தம்பி. அப்போ மொத்தமா சேர்த்து பல்கா கொடுக்குறேன், சரியா? புரிஞ்சுதா? சரிண்ணா. கனா, கனா, பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன வேணும்? குட் மார்னிங். காவியா, என்னாச்சு காவியா? ஓய், என்னாச்சு? உன் பேரண்ட்ஸ் ஞாபகம் வந்துருச்சா? சொல்லு காவியா, ப்ளீஸ். நான் மாக் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாக் டெஸ்ட் தானே, இதுல என்ன இருக்கு? இது ஆல்மோஸ்ட் ஃபைனல் மாதிரி தான். இல்லனா டியூஷனுக்கு போ. எம்பிபிஎஸ்க்கு டியூஷன்லாம் எதுவும் இல்ல. இல்லனா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளு. விக்ரம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா. விக்ரமா? படிப்புக்காக தானே? பரவாயில்ல. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? இல்ல காவியா, உனக்கு எல்லா விஷயத்திலும் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா படிப்பு விஷயத்தை தவிர. ஆனா உனக்கு விக்ரம்னா பிடிக்காதுல்ல? ஆனா நீ டாக்டர் ஆகிறதுக்கு அது தடையா இருக்காது. எனக்காக இவ்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியா? நான் பங்காரம். அக்ஷய் ரொம்ப மாறி போயிட்டான். கிளீனிங், குக்கிங், வீட்ல எல்லா வேலையும் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? இன்ஃபேக்ட் யூ நோ வாட், அவன் ஒரு ராக் பேண்ட்ல ஜாயின் ஆயிருக்கான் தெரியுமா? பிராக்டிஸ் ஈவென்ட்ஸ்னு ஃபுல் டைம் பிஸியாவே இருக்கான். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு கூட அக்ஷய் மாதிரி ஒரு பையன் கிடைச்சா செம்மையா இருக்கும்டி. சின்சே சவ் செம்ம சூப்பர். எவ்வளவு நல்லா பாடுற. நீ என் கண்ணாக்கு இவ்ளோ டேலண்டா? என் பங்காரம். நமக்கு அந்த அளவுக்குலாம் டேலண்ட் இல்ல. டேலண்ட் இல்லன்னு எப்படி சொல்ற?
உங்க பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு புது பாட்டு எழுதுங்க. Band team-ஓட சேர்ந்து புது சூப்பர் பாட்டு ஆயிடும். எழுதணுமா? அப்புறம் என் கண்ணாக்கு எல்லாரும் ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. உனக்கு என் மேலயும் எங்க பேண்ட் மேலயும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ப்ளீஸ் அத கட் பண்ணிர. கண்ணா, முதல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு எழுத ட்ரை பண்ணுங்க. அது நல்லா இருக்கா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப அதுக்கு டைமும் இல்ல, அதுல அந்த அளவுக்கு இன்கமும் இல்ல. காசை பத்தி நீ அவ்வளவு டென்ஷன் பட தேவையில்ல. எப்படியும் ஒரு வருஷத்துல நான் டாக்டர் ஆக போறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ ஹாப்பியா உன் மியூசிக் மேல ஃபுல் ஃபோக்கஸ் வைக்க முடியும். எல்லாத்தையும் நீயே பாத்துப்பியா? చూసుకుంటాను. చూసుకో. ఛీ, పో. ஏய், ஏய், விட. என் இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் நீதான், என் ஸ்னாப்சாட் ஸ்டோரியும் நீதான், என் ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்டும் நீதான், என் Okay. பப்ஜி ஷாட் கன்னும் நீ என்னமோ நீதான். பைத்தியக்கார மாதிரி அவளுக்காக இங்க பாட்டு எழுதிட்டு இருக்க. ஆனா அங்க காவியாவும் விக்ரமும் 2 பேரும் சேர்ந்து காஃபி ஷாப் லைப்ரரின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்காங்கடா. ஸ்டடீஸ்க்காக தானே, பரவாயில்ல. டேய், உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. என் காவியா மேல எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. அவ எப்படின்னு எனக்கு தெரியும். டேய், உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. அங்க காவியா மத்தவங்க எல்லாரும் ஏய், கருப்பு கண்ணாடி போட்டவனுக்கு உலகம் ஃபுல்லா கருப்பா தான் தெரியுமா? சோ நீ இத அண்ணா காசுனா ஓ உனக்கு கொடுக்கணும்ல, இந்தா வச்சுக்கோ. அண்ணா என்னண்ணா இது? வீட்டு வாடகை கட்டணும், கிட்டார் வாங்கணும், இன்னும் நிறைய செலவு இருக்குண்ணே. அண்ணா ப்ளீஸ், நான் இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணா. அட நான் எங்க போயிட போறேன், உன் பணம் எங்க போயிட போகுது? உனக்கு ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்ட்ல நல்ல ஃபியூச்சர் இருக்கு. என்ன நம்பு, நான் ஈவென்ட்ஸ் தரேன் உனக்கு. இந்தா அது வரைக்கும் இதை வச்சு சமாளிச்சுக்கோ. என்ஜாய் பண்ண. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. பாய். ஓகே ஓகே. కన్నా, ఏంటి ఇదంతా? యూ లుకింగ్ సో హ్యాండ్సమ్. రాకీ కూడా రెడీ பண்ணிருக்கியா? ராக்கி, கண்ணா, வாட் ஸ்பெஷல் டுடே? காவியா, இன்னைக்கு என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் இன்கம் வந்திருக்கு. அதுக்காக தான் இதெல்லாமே. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு காவியா. நீ என்ன ஒரு அழகான உலகத்துக்கு கூட்டிட்டு போயிட்ட. தேங்க்யூ so மச். நான் உனக்காக எதுவும் பெருசா செய்ய முடியாம போலாம். ஐ எம் so sorry காவியா, but I can promise you one thing. நான் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். எவ்ரி டே ஸ்பெஷலா ஃபீல் ஆகுற மாதிரி பாத்துக்குவேன். Love you, Kavya.
ப்ரொடெக்ஷன் இருக்கா? இல்ல. கோ கெட் இட் now. அண்ணா ஒரு காண்டம் கொடுங்களேன். எது வேணும்? என்னென்ன இருக்கு? நிறைய ஃபிளவர்ஸ் இருக்கு. ஸ்ட்ராபெரி, மேங்கோ, சாக்லேட், வெண்ணிலா, குல்ஃபி, ஆரஞ்சு, ஆப்பிள், கிரீன் ஆப்பிள், பைனாப்பிள், அப்புறம் பனானா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். சாக்லேட் ஒன்னு கொடுத்துருங்கண்ணா. இந்தாங்க. தம்பி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரிங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஈவென்ட்ஸ்ல நாளைக்கு பேசிக்கலாம். தம்பி, நான் காவியாவோட அப்பா. டேய், அறிவு இருக்கா உனக்கு? நான் க்ளோசிங் கேட்டா காண்டம் தெரியா? இடியட். சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. மாத்தி மாத்தி பேசுறான். சொல்லுங்க அங்கிள். நீயும் కావ్యాவும் 2 ఇయర్స్ சேர்ந்து இருக்கிறீங்களாமே అంకుల్. అది வந்து அந்த సిచువేషన్ல నేను చెప్పేది విను. காவ்யாக்கு 10 வயசு இருக்கும்போது ஊர்ல ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லாம அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டா அவ டாக்டர் ஆகணும்னு. அவளுடைய கனவை நினைவாக்குறதுக்காக இது வரைக்கும் நான் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். ஆமா அங்கிள், நானும் கஷ்டப்பட்டு காவியாவை நல்லபடியா பாத்துக்கிறேன். எப்படி? ஆர்கெஸ்ட்ரால ஜாயின் ஆயிருக்கேன் அங்கிள். நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். வீட்லயும் எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. காவியாவோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கோ. அவ ஃபைனல் இயர் MBBS ஃபீஸ் கட்டிடு. ஃபீஸா? என்ன ஃபீஸ்னு சொன்ன உடனே அப்படி பாக்குற? நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னல. இதெல்லாம் உனக்கு ஜுஜுப்பி. ஆஃப்டர் ஆல் யூ கேன் டூ இட் மேன். ஃபீஸ் எவ்வளவு அங்கிள்? 14 lakhs. 14 lakhs-ஆ? அவ்வளவுதான் అంకుల్. అవ్వలో ఫీస్ ఎప్పుడు? నేను పిచ్చోళ్ళ కనిపిస్తున్నానా? నీ ప్రాబ్లం నా ప్రాబ్లం ఒకటేనా? నా లోను వాங்கிக்கிட்டு ఇంట్రెస్ట్ కట్టిக்கிட்டு కండవం కాళ్ళ విழுந்து కావ్యావ படிக்க வைக்கிறது నీలాంటి చవట పక్కన చూడడానికి కాదు. காவ்யா உன் கூட இருந்தா அவ ஃபீஸ நான் கட்ட மாட்டேன். என் மனசு ஒத்துக்காது. டேய், நீ worst ஃபெலோன்னு தெரியும். ஆனா காவ்யா டாக்டர் ஆகாம போறதுக்கு ரீசன் நீயா இருக்க கூடாதுன்னு நம்புறேன். அப்பா. என்ன சார்? டேய் கண்ணா, எப்படிடா இருக்க? எதுக்காக வந்த? அப்பா, எனக்கு அர்ஜென்ட்டா 14 lakhs வேணும்ப்பா. என்ன? 14 lakhs வேணும். 14 லட்சமா? அன்னைக்கு என்னமோ சேலஞ்ச் பண்ணிட்டு போன, எதுவும் கேட்க மாட்டானே. இப்ப எதுக்காக வந்த? ஒரு சீரியஸ் ப்ராப்ளத்துல இருக்கேன்ப்பா. என்னடா ப்ராப்ளம் அது? காவ்யாவோட MBBS ஃபீஸ் கட்டணும். அதுக்கு என் கூட இருக்கிறதுனால நான் தானேப்பா கட்டணும். கட்டிடு. என்கிட்ட இல்லையேப்பா. ப்ளீஸ்ப்பா, புரிஞ்சுக்கோங்க. அவ படிப்பு பாதிலே நின்னுருப்பா. டேய், என்னோட ஜவுளி பிசினஸ் லாஸ் ஆகி நானே கடல்ல இருக்கேன்டா. என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. அப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. என்கிட்ட இல்ல. ப்ளீஸ் சொல்லி தொலை. நிஜமாவே அப்பா கிட்ட பணம் இல்லடா. OneTamilMV.team. அப்பா, அது நம்ம ஃபீஸ் விஷயம் என்னாச்சு? அப்ப ஃபீஸ் கட்டலன்னா எக்ஸாம் எழுத முடியாது. பண்ணிய மொத்தம் வேஸ்ட் ஆயிடும்பா. சரி சரி. ஆனா என் லைஃப் லாங் உங்க ஆர்கெஸ்ட்ராலே ஒர்க் பண்றேனே. ப்ளீஸ் நான் கையெடுத்து கும்பிடுறேனே. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கண்ணே. ப்ளீஸ் ப்ளீஸ். இதெல்லாம் முடியாதுப்பா. நடக்காத பத்தி ஏன் பேசுற? lakhs-ஆ?
காவியா உன் கூட இருந்தா அவ ஃபீஸ நான் கட்ட மாட்டேன். தயவு செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாத. எனக்கு டாக்டர் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட உங்களுக்கு சர்வீஸ் பண்றது இன்னும் இம்பார்ட்டன்ட். ஹாப்பி பர்த்டே கண்ணா. கம் ஆன் வா 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 வா. Look at him. Happy birthday. Happy birthday man. Hey. கேக் கட் பண்ணு வா bro வா. சீக்கிரம் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு. டேய் என்னடா பண்ற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, சாப்பிடு. கண்ணா ப்ரோ சில் ப்ரோ, இட்ஸ் யுவர் பர்த்டே. காலையில இருந்து நாங்க கஷ்டப்பட்டு இவ்ளோ ரெடி பண்ணிருக்கோம். பாத்தியா? லெட்ஸ் ஹேவ் சம் ட்ரிங்க் அண்ட் ரிலாக்ஸ், யூ நோ. கம் ஆன். யா, லெட்ஸ் சில். உண்மையிலேயே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. கேக் கொண்டு வந்திருக்கீங்க, ஒயின் பாட்டில் கொண்டு வந்திருக்கீங்க, மியூசிக்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் பத்தாதுன்னு பலூன்ஸ் வேற கட்டிருக்கீங்க. வாவ், வண்டர்ஃபுல். கம் ஆன், லெட்ஸ் பார்ட்டி. மியூசிக் போடுறேன், இருங்க. லெட்ஸ் டான்ஸ். கம் ஆன். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. கண்ணா ஏன் மைந்தி என்ன பண்ற? என் பர்த்டே இல்ல, நான் சில் ஆகுறேன். கம் ஆன் கம் ஆன், டோன்ட் டிஸ்டர்ப். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே. இப்படி பண்றது நிறுத்து. ஹாப்பி பர்த்டே டு மீ. பைத்தியமா உனக்கு? ஆமா, பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியக்காரன் எழுதி வச்சிருக்கு பாரு நெத்தியில. எதுக்காக இப்படி பண்ற? என்னாச்சு கண்ணா? ஏன் மைந்தி? இன்னும் என்ன ஆகணும் காவியா? படிக்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பப், காஃபி ஷாப்னு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க. என்ன காவியா இது? அந்த விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லி நான் இன்ன வரைக்கும் நம்பல. ஆனா கடைசியில வீட்லயே கடையை ஓபன் பண்ணிட்டீங்க. ப்ரோ அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. டேய், யாரா தப்பா புரிஞ்சுக்கிட்டது? இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு. கண்ணா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ நிறைய குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வா உள்ள போய் பேசிக்கலாம். ஏ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரெல்லாம் பப்ளிக்கா சுத்துவீங்க, நம்ம மட்டும் உள்ள போய் பேசணுமா என்ன? நான் வரமாட்டேன், இங்கதான் உட்காருவேன். அடோ ப்ராப்ளம் தான் என்ன? ஏன் ப்ராப்ளம் நீதான் காவியா. உன்னை நான் கண்மூடித்தனமா நம்பினேன். ஆனா நீ என்ன ஒரு பைத்தியக்காரன் ஆகிட்ட. நான் ஏதோ கிரேசியா இருக்கேன்னு என் கூட இருந்தா டைம் பாஸ் ஆகும்னு சொல்லி என் கூட இருந்திருக்க. இப்போ ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்றான், பணம் இருக்குன்னு சொல்லி அவன் கூட சுத்திட்டு இருக்க. நாளைக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா இன்னொருத்தன் கூட போவ. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுது. உனக்கு சுத்தமா கேரக்டர் இல்ல காவியா. உன்ன மாதிரி கேரக்டர் இல்லாத பொண்ணு எனக்கு வேண்டாம். 2 years ஒன்னா இருந்திருக்கும். இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? ஆனா நீ என்னையவே காண்டம் வாங்கிட்டு வர சொன்ன. அவனையும் வாங்கிட்டு வர சொல்லல, நீ என்ன கேரண்டி? அக்ஷய், உன்னை ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட. நீ என்ன செஞ்சாலும் அக்செப்ட் பண்ண. எத்தனை பேர் எத்தனை தடவை என்ன சொன்னாலும் அதெல்லாம் காதலே வாங்கிக்காம என்ன முழுசா உனக்காக கொடுத்த. ஆனா யூ ப்ரூவ் மீ ராங். நீ எப்பயும் மாற மாட்ட. நீ இப்படிதான் சீப் அண்ட் இம்மச்சூர்.
Can we have a final year student, Miss Kavya, on the stage, please? Kavyaவுக்கு எய்ம்ஸ்ல ஃப்ரீ சீட் கூட கிடைச்சிருக்கு. Now, may I request our beloved principal, Mr. Rammurthy, to present the certificate. Congratulations. Thank you, sir. And our chief guest, LIT College Dean, Mr. Rajiv, to present the gold medal. Congrats. Thank you so Well much, done. sir. And Mr. Vikram, can we have you on the stage, please? Thank you, sir. With this, we conclude the conversation. Congratulations to all the graduates. Now, we move on to the next cultural event. ஹலோ பிஎம்சி ஸ்டூடெண்ட்ஸ், நான் அக்ஷய். அப்புறம் இது எங்களோட பேண்ட் ரவுடி பாய்ஸ். முதல்ல எங்க காலேஜ் சார்பா உங்க எல்லாருக்கும் சாரி. நாங்க எத்தனையோ தடவை உங்க காலேஜுக்கு வந்து என்னதான் பிரச்சனை பண்ணாலும் நீங்க இன்னைக்கு எங்களை மன்னிச்சு உங்க காலேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக எங்க பேண்ட் டீமை கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ so மச். விக்ரம், நான் உனக்கு நிறைய தடவை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கேன். ஐ எம் ரியலி சாரி விக்ரம். என்னை மன்னிச்சிரு விக்ரம். நான் காலேஜ்ல ஜாயின் ஆன ஃபர்ஸ்ட் டே எங்க பிரின்சிபல் ஒரு வார்த்தை சொன்னாரு, காலேஜ்ங்கிறது நமக்கு ஒரு வாழ்க்கையை கத்துக் கொடுக்கும்னு. ஆனா எனக்கு அந்த வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சது ஒரு பொண்ணு. அவ எப்பவுமே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பா, ஹூ ஆர் யூன்னு. இதான் நான் இன்னைக்கு இப்படி உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமா இருந்த பொண்ணுக்கு இந்த சாங்க டெடிகேட் பண்றேன். என்னை இந்த அளவுக்கு மாத்தின பொண்ணுக்கு நான் வேதனை தவிர வேற எதுவும் கொடுக்கல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி காவ்யா. முடிஞ்சா என்ன மன்னிச்சிடு. பாத்தீங்களாப்பா, இப்ப கூட அவன் அவனையே ப்ளேம் பண்ணிக்கிட்ட. எனக்கு தான் சாரி சொல்றானே தவிர என்ன நடந்ததுன்னு சொல்லவே இல்ல. அப்பா, எனக்கு நடந்தது எல்லாம் தெரியும். நீங்க சென்னைக்கு வந்தது, அக்ஷய பார்த்தது, என்னோட ஃபீஸ கட்ட சொல்லி இல்லைன்னா என்ன விட்டுற சொல்லி கண்டிஷன் போட்டது, அக்ஷய்க்கு எங்கேயும் பணம் கிடைக்காம கடைசியில வேணும்ட்டே என்ன விட்டது எல்லாம் தெரியும்பா. அவன் ரொம்ப நல்லவன்பா. நான் நல்லா இருக்கணும்னு, நான் டாக்டர் ஆகணும்னு என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு நீங்க சொன்னீங்கன்றதுக்காக எதை பத்தியும் யோசிக்காம என்ன விட்டுட்டான். அவனை விட பெட்டரா எனக்கு யார் கிடைப்பாப்பா? விக்ரம், உன்னோட ஐடியாலஜியும் என்னோட ஐடியாலஜியும் வேற. We are totally different. We are not meant for each other. I'm really sorry for hurting your feelings. அப்பா, அக்ஷய், இப்பயும் என்ன வேணான்னு விட்டுட்டு போறியா? காவ்யா, அது வந்து என் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும்னு என்ன நீ விட்டுட்ட. ஆனா உனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நீ இல்லாம நான் எப்படி ஹாப்பியா இருப்பேன்னு நினைச்ச. உன்னால வேணா என்ன விட்டு கொடுக்க முடியும், ஆனா என்னால அப்படி முடியாது. எவ்ரி செகண்ட் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தேன்.
உன்னோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டே தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் உன்னை இன்னைக்கு இங்க இன்வைட் பண்ண சொல்லி எங்க பிரின்சிபல் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதும் நான் தான். உன்கிட்ட இருந்து தூரமா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணா. I missed you, Kanna. ఉనకు ఒక విషయం சொல்லవా? ఏంటి? నేను నిన్ను చాలా చాలా ప్రేమిస్తున్నాను. నాకు నీకు నా, సరేనా? హే, నీకు నేను, నాకు నువ్వు, సరేనా? మంచిదే. మంచిది. శృతి yes. Sorry, Deepthi. All the best.